வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஜாவாவில் ஒரு அனானிமஸ் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் மூலியமாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இது எப்படி லேம்டா எக்ஸ்பிரஷனோட தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஜாவா 1.8 வெர்ஷன்லேருந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கொண்டு வரப்பட்டது தான். ஒரு டாஸ்க்கை நீங்கள் எளிமையாக ஒரே லைனில் ஜாவாவில் கோட் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி லேம்டா எக்ஸ்பிரஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஏற்கனவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக இருக்கிறதுனால அதை ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்க்கு மாற்றுறதுக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இந்த இன்டர்ஃபேஸ். அதிலே அவங்க ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு சின்ன அனானிமஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணி பழகலாம். அதுக்கு எனக்கு தேவை ஒரு இன்டர்ஃபேஸ். greeting அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் ஒரு மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸில் நம்ம எந்த ஒரு டெஃபினிஷனும் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட்டு நம்ம மெத்தடை மட்டும், சிக்னேச்சர் மட்டும் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், நார்மலாக இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த greeting-ஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேவை அது ஓவர் ரைட் பண்ண சொல்லும். பட் அனானிமஸ் கிளாஸோட யூஸ் என்னென்னா, நீங்கள் அதை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே இங்கே நான் ஒரு மெயின் கிளாஸில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அனானிமஸ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் எழுதிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஜென்ரலாக நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம இங்கே செமிகோலன் போட்டு முடிச்சுருவோம். பட் இங்கே நமக்கு என்ன சொல்லுது, இது ஒரு அனானிமஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அந்த கேலிபிரேஸில் இதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்ண சொல்லுது. இப்போ இந்த மவுஸை இதில் மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லும். ஸோ இதோட மீனிங், எனக்கு அந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸில் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இங்கே நான் வந்து சிம்பிளாக ஒரு system.out.println போட்டுட்டு ஜாவான்னு எழுதிட்டேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்ரலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இந்த மெத்தடை மட்டும் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், இன்டர்ஃபேஸ் சப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கெலாம் நம்ம ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணக்கூடாது, ஆனால் இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமே ஒரு இன்டர்ஃபேஸுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரிதான். ஆனால் அனானிமஸ் இன்னர் கிளாஸுக்கு மட்டும் அது இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் உங்களை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த JVM நமக்கு அலோவ் பண்ணுது. இதெல்லாம் இதோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸ் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே நம்ம இந்த greetingங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெல்கம் டு ஜாவா அப்படின்னு கிடச்சிரும். இது நார்மலாக ஜாவாவில் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் உருவாக்குறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது மாதிரி நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணி இங்கே அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாவாவில் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் அதை வந்து லேம்டா எக்ஸ்பிரஷனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் ஒரே ஒரு மெத்தட் வேணும்? லேம்டா எக்ஸ்பிரஷனோட அந்த டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும், ஒரே ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னாலே ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். இப்போ நான் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணாலே இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் நீங்கள் மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணக்கூடாது, அதாவது நாட் ஏ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு எரர் காட்டிடும். அதனால நம்ம எப்போவுமே லேம்டா எக்ஸ்பிரஷன் நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கணும். அதில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். நீங்கள் மற்ற மெத்தட்ஸ் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டிக் மெத்தட்ஸ் வச்சுக்கலாம், டிஃபால்ட் மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். நார்மலாக ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் தான் அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ இதே கூட நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷனாக மாற்றலாம். அதே மாதிரி greetன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சுட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம், லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலே உங்களுக்கு அதில் ஒரு 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பேராமீட்டர், நடுவில் அந்த ஆரோ சிம்பிள். எப்போயெல்லாம் நீங்கள் ஆரோ சிம்பிளை ஜாவாவில் பார்க்குறீங்களோ இட் மீன்ஸ் அது ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன். ரைட் சைடு நீங்கள் எக்ஸ்பிரஷன், அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மெத்தடில் எந்த ஒரு பேராமீட்டரும் உள்ளே வரல, அது எதையும் ரிட்டர்னும் பண்ணலை. அதனால் இங்கே வந்து நான் எம்டி பேரந்திசிஸ் கொடுத்துட்டு நான் இங்கே எழுதின இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா அப்படியே கொடுத்துட்றேன். அப்போ என்ன பண்ணும், இந்த ஆரோ மார்க் லேம்டா எக்ஸ்பிரஷன் இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண உடனே அது புரிஞ்சுக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இந்த கிரீட்டிங் அப்படிங்கிறது. அங்கே போய் பார்க்கும், அங்கே ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்கும். அந்த மெத்தடை இது ஓவர் ரைட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எழுதின இந்த 4-5 லைனோட ஒரு லைன் ஆஃப் கோடு தான் நமக்கு இங்கே லேம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணலாம், கிரீட் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு அதே ப்ரோக்ராம் தான் 2 வெல்கம் டு ஜாவா அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இது ரொம்ப சிம்பிள், யாருனாலும் பேராமீட்டர் இல்லாமல் லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதலாம். பேராமீட்டர்ஸோட ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதி அதுவும் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கால்குலேட்டர் எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இன்டீஜர் ஆட் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்குலேட்டர் இன்டர்ஃபேஸ், அது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அதனால் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். அதில் 2 பேராமீட்டர்ஸ் எடுக்கிறோம், ஏ அண்ட் பின்னு. அது ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை கொடுக்குது, அதுவும் இன்டீஜர். இப்போ இதுக்கு லேம்டா எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள். கால்குலேட்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லேம்டா எக்ஸ்பிரஷனோட சின்டாக்ஸ் என்ன, அது வந்து பேராமீட்டர்ஸை எடுக்கும், ஆரோ மார்க் ரைட் சைடு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். இங்கே எனக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது இந்த மெத்தடில், ஏ கமா பி, அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஆரோ மார்க் கொடுங்க, கொடுத்துட்டு இது எதை ரிட்டர்ன் பண்ணோம், ஏ ப்ளஸ் பி. நீங்கள் ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அங்கே ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தேன், இந்த அடிஷன் மெத்தட்னாலே அது 2 தான் ஆட் பண்ணோம். இங்கே நீங்கள் எந்த விதமான கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஏ ஸ்டார் பி, ஏ மைனஸ் பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம், லேம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி பேராமீட்டர் எடுக்குது அதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கால்சி அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த ஆடை கால் பண்ணோம்னா 10-20ன்னு கொடுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் தான் பண்ணோம். அதனால் இதை சிஸ் அவுட்டுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷனில் பேராமீட்டர் பாஸ் பண்ணி அடிஷன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணோம், ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓனாக நீங்களே லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதி பழகிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஏற்கனவே நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் இருக்குது. ஏன்னா அவங்க கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கோட அந்த ஏபிஐ கால்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லேம்டா எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை நீங்களே லேம்டாவாக மாற்றிக்கலாம். இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்ம ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், த்ரெட் t = new. ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரன் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். ஜாவாவில் ரன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் மல்டி த்ரெட்டிங்கில். இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த த்ரெட்டுங்கிறது நம்மளோட ஓன் கிளாஸ் இல்லை, ஏற்கனவே அங்கே ஜேவிஎம்மில் டிஃபைன் பண்ணது. இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன். நான் openjdk யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஜாவா கிளாஸோட கோடையும் எனக்கு பார்க்க முடியும். இது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இதில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. நீங்கள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கலனாலும் அதை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக தான் அதை எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாங்க, இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப எளிமையாக லேம்டாவாக மாற்றிட முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், t.start கொடுத்தீங்கன்னா தான் த்ரெட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு த்ரெட் கிரியேஷன். ஸோ இதே த்ரெட்டை நான் புது ரெஃபரன்ஸ் வேரியபிளாக க்ரியேட் பண்ணி இங்கே இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை சிம்பிளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸையும் நம்ம லேம்டா வச்சு இப்படி மாற்றிக்கலாம். இதை ரன் பண்ணுவோம், நமக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நியூ த்ரெட் 1, நியூ த்ரெட் 2.
ஸோ இப்போ இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது, உங்கள் கோடு வந்து ஈஸி ரீடபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நீங்கள் 4-5 லைன்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கும் இந்த ஒரு லைனை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எளிமையாக அது புரிகிறது மாதிரி இருக்கும். இந்த காரணங்களுக்காக தான் நம்ம வந்து லேம்டா யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கம்ப்யூட் ஆகும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுனால. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு சில இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த த்ரெட் மாதிரி வேறு என்னென்னலாம் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து லேம்டா எக்ஸ்பிரஷனாக மாற்றி பழகணும் உங்கள் கோடில். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதன் மூலிமா நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ளே அந்த ஸ்ட்ரீம் ஏபிஐஸை எஃபெக்டிவாக லேம்டா வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வரும் பதிவுகளில் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நன்றி.